ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீகாஸ் A to Z வீடியோஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரானை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இறால்னு சொல்லுவாங்க. ஸோ இறாலை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அதோட தோலை வந்து ஃபுல்லாக உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துகிட்டு அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா குடல் இருக்குங்க. அதை கம்பல்சரி எடுத்தாகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதோட சமைக்கும் போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த குடலை இந்த மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து நைஃபை வச்சு எடுத்தாலும் ஓகே, கை வச்சு எடுத்தாலும் ஓகே, இந்த மாதிரி எடுத்துருங்க. அது வந்து கடைசி வரை இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வரை இருக்கா என்ன, ஒன் டைம் எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்துடும், இருந்தாலும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இன்னொன்றுலேயே நான் மறுபடியும் செஞ்சு காட்டுற பாருங்கள். இது வந்து இப்போது இந்த இறாலில் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டு பகுதி, தலைப்பகுதியை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு அந்த இப்போது வந்து கீழ்ப்பகுதியில் இருந்து அந்த தோலை அப்படியே உரித்து எடுத்துருங்க. ஃபுல்லாக தோலை உரித்து எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே உரிக்க வந்துடும் ஈஸியாக. இந்த மாதிரி உரிச்சிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து குடலை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இதே மாதிரி நைஃபை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி சென்டரில் குடல் இருக்கும், அப்படியே எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இது அதோட லாஸ்ட்டு சைட்லேயும் எதாவது இருக்கான்னு செக் பண்ணால் இதில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதையும் எடுத்துடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் கடைகளில் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.